ஹாய் டீம். ஸோ ஒரு கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் அது டீட்டெயில்டாக என்ன அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து இஷ்யூங்கிற மாதிரி ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ கஸ்டமர் வந்து ஜோடஸ் போர்ட்டல் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு ப்ரைவேட் இமெயில் ஹோஸ்டிங் சர்வீஸ் வந்து ஒரு வேற ஒரு இமெயில் சர்வீஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் இருந்து டிக்கெட்ஸ் வந்து இங்கே ஃபார்வர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ எப்படின்னா இப்போ சப்போர்ட்டட் Zomato.com அப்படிங்கிறது வந்து வேற ஒரு சர்வீஸ்ல இருக்கும். ஸோ அதுல வந்து இமெயில் ஃபார்வர்டிங் எனேபிள் பண்ணி ஜோஹோ டெஸ்க்கு வந்து டிக்கெட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஸோ நான் டீட்டெயிலாக செஞ்சு காமிச்சிடுறேன். ஸோ நான் வந்து ஸோ இது வந்து ஸ்டார்க் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டு. ஸோ இதுதான் வந்து எண்ட் யூசர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு ஒரு கொரி, ஸோ அதனால டெஸ்க்கு வந்து ஒரு மெயில் போட போகிறேன். ஸோ மெயில் அட்ரஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு சப்போர்ட் அட்ரஸ் வச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு சப்போர்ட் அட்ரஸும் இன்னொரு சப்போர்ட் அட்ரஸ் மீன்ஸ் வந்து இமெயில் ஃபார்வர்டிங் எனேபிள் பா. ஓகேவா? ஸோ இது இருக்கு. இந்த சப்போர்ட் அட்ரஸ் எனேபிள் எடுத்துக்கிறேன். ஸோ அதாவது இந்த இமெயில் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இமெயில் ஃபார்வர்டிங் எனேபிள் ஆயிருக்கும். இது இருக்குல்ல, ஜஸ்ட் ஒரு ஃபில்டர் நேம் வர்ற இமெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபார்வர்டு பண்ணி இது வந்து ஒரு சப்போர்ட் அட்ரஸ் ஜெய்வான்.சிஎம் கமர்தாஜ் அப்படின்னு இருக்கு. ஸோ இது இருக்கு. இந்த சப்போர்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இது இருக்கு. இப்போ இங்கே ஃபார்வர்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி நான் மெயிலில் கொடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் வந்து இந்த இமெயில் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு நான் மெயில் அனுப்புனா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபார்வர்டிங் ஆகி டெஸ்க்கு போயிடும். ஸோ இதை நான் சிசியில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு அட்ரஸ் இருக்கு. ஆல்ரெடி இது ஒரு சப்போர்ட் அட்ரஸ், டெஸ்கோட சப்போர்ட் அட்ரஸ். அது போக இது வந்து இமெயில் ஃபார்வர்டிங் எனேபிள் ஆன ஒரு அட்ரஸ். ஸோ இதுக்கு மெயில் அனுப்புனாலும் அது டெஸ்க்கு தான் போகுங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது போக சும்மா டம்மியாக இந்த ரெண்டு அக்கௌண்ட்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம். இது டம்மி கண்டென்ட். ஸோ இப்போ நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ரெடி இது ஒரு சப்போர்ட் அட்ரஸ், அதே மாதிரி இது இமெயில் ஃபார்வர்டிங் எனேபிளான ஒரு சப்போர்ட் அட்ரஸ் அப்படிங்கிறனால ரெண்டு டிக்கெட் வந்து டோட்டலாக டெஸ்கில் கிரியேட் ஆகும், இந்த சப்ஜெக்ட்ல கிரியேட் ஆகும். ஸோ அதை நம்ம காமிக்கிறேன். சூப்பர், மெயில் சென்ட் ஆயிடுச்சு. பர்ஃபெக்டா. ஸோ இப்போ டெஸ்க் போனோம். இது இருக்கா ரியல் டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு ரெண்டு இது வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபர்ஸ்ட் டிக்கெட் இருக்குல்ல 116, இந்த டிக்கெட் நம்பர் பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு இது இது எதனால கிரியேட் ஆச்சுன்னா இது இருக்கா ஜெய்வானி.சிஎம் கமர்தாஜ், இந்த சப்போர்ட் அட்ரஸ்னால கிரியேட் ஆயிருக்கு. இந்த சப்போர்ட் அட்ரஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இமெயில் ஃபார்வர்டிங் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த டிக்கெட் கிரியேட் ஆயிருக்கு 116 வந்து. அதே மாதிரி இங்க வந்து இது இருக்கா டாப்ல 117 ஒரு இது இருக்கு. ஸோ இது வந்து எங்க இருந்து வந்திருக்குன்னா இது இருக்கா support@kamartaj அதுல இருந்து வந்திருக்கு. ஸோ இங்க இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் இருக்கா support@kamartaj வந்து 2ல வச்சிருக்கோம். இங்க இந்த நட்டாஷா அக்கௌண்ட்டை வந்து சிசியில் வச்சிருக்கோம். ஸோ இந்த நட்டாஷா அக்கௌண்ட் வந்து இமெயில் ஃபார்வர்டிங் எனேபிள் ஆனதுனால ஜெயவானி.சிஎம் கமர்தாஜ் அந்த சப்போர்ட் அட்ரஸ் வந்து மெயிலில் ஃபார்வர்டிங் பண்ணி விட்டுடுச்சு. ஸோ அதனால அது ஒரு டிக்கெட்டாக கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக ரெண்டு டிக்கெட் கிரியேட் ஆயிடுச்சு. பர்ஃபெக்ட். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் ரூல் எனேபிள் பண்ணிருக்கோம் சிசி யூசர்ஸ்க்கும்
நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா நான் ஒவ்வொரு டிக்கெட் ஆக்சுவலி பண்ணுறேன். ஸோ இந்த 117 எடுத்துருப்போம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த 117ல் பார்த்தீங்களா இது நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. இது எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரியல் மெயில் கண்டென்ட்டு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் வந்து இது என்னோட மெயில் அட்ரஸ் நான் அனுப்புனது, அதாவது எண்ட் யூசரோட இமெயிலை டூ நம்ம ஃப்ரம் டூ சிசி இது எல்லாமே வந்து நம்ம எப்படி மெயில் சென்ட் பண்ணோமோ அதில் உள்ள மாதிரி தான் இருக்கும். பட் இந்த 117 ரியலாக கிரியேட் ஆனதுக்கு காரணமே இந்த சப்போர்ட்டட் கமர்தாஸ் சப்போர்ட் அட்ரஸ் தான். ஓகேவா? பட் இப்போ இந்த இடத்துல சிசியில் வந்து நட்டாஷா அக்கௌண்ட் இருக்கிறதுனால என்ன பண்ணுன்னா டெஸ்க்கு வந்து இந்த நட்டாஷா அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனை சென்ட் பண்ணும். இது இருக்கு பாருங்க, 117க்கு ஒரு நோட்டிஃபிகேஷனை சென்ட் பண்ணியிருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த நட்டாஷா அக்கௌண்ட்டில் வந்து ஃபார்வர்டிங் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நட்டாஷா அக்கௌண்ட் வந்து அகைன் என்ன பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் இதே மெயில் கண்டென்ட்டை தூக்கி இந்த டிக்கெட்டுக்கு ரிட்டர்ன் அனுப்பி வச்சிடும். அதை இமெயில் ஃபார்வர்டிங் எனேபிள் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அதனால இது வந்து டெஸ்கோட சப்போர்ட் அட்ரஸ்க்கு இமெயிலை ஃபார்வர்ட் பண்ணும். ஸோ அது வந்து பர்டிகுலராக இந்த டிக்கெட் கூட இந்த நோட்டிஃபிகேஷன் கண்டென்ட்டையும் சேர்த்துடும். ஸோ இது இந்த மாதிரி வந்துடும். வந்துருச்சா 117ஓட நோட்டிஃபிகேஷனா? ஸோ இது இந்த மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த 116ஐயும் பார்ப்போம், அதையும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு. ஸோ இப்போ 116ல் பார்த்தீங்கன்னாலும் இப்போ இந்த 116 ரியலாக கிரியேட் ஆனதுக்கு காரணம் யாரு? ஜெயவாணி.cm இந்த கமர்தாஜ் அப்படிங்கிற இந்த சப்போர்ட் அட்ரஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சப்போர்ட் அட்ரஸ்க்கு தான் வந்திருக்கு. அகைன் இது ஒரு சிசிலையும் இந்த நட்டாஷா அக்கௌண்ட் இருக்கிறதுனால டெஸ்க் என்ன பண்ணணும்னா இந்த நட்டாஷா அக்கௌண்ட்டுக்கு மறுபடியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணும். எதுக்காகனா இந்த 116 இந்த டிக்கெட்டுக்காக சென்ட் பண்ணும் நோட்டிஃபிகேஷனை. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் இது இருக்கு. ஸோ இப்போ அகைன் சேம் இதே நட்டாஷா அக்கௌண்ட் வந்து இந்த டிக்கெட்டை வந்து மறுபடியும் இமெயில் ஃபார்வர்டிங் எனேபிள் ஆயிருக்கிறதுனால இதே மெயிலை தூக்கி ஜெயவாணி.cm @கமர்தாஜ் அப்படிங்கிற அந்த சப்போர்ட் அட்ரஸுக்கு ஃபார்வர்டிங் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த சப்போர்ட் அட்ரஸ் என்ன பண்ணுன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் இமெயிலையும் தூக்கி டிக்கெட்டில் த்ரெட்டாக அப்பன் பண்ணிடும். ஸோ இப்படி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து டிக்கெட்டில் த்ரெட்டாக வந்து அப்பண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஃபார்வர்டிங் இமெயில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கேட்கலாம், அப்போ இந்த இடத்துல வந்து நான் சப்போர்ட்டட் கமர்தாஜ்னு கொடுத்துருக்கேன், நான் சிசியில் வந்து டைரெக்டாக இந்த ஃபார்வர்டிங் இமெயிலை கொடுக்காம இந்த ஜெயவாணி.cm இந்த இமெயிலே நான் கொடுத்தா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வராதான்னு கேட்டால் வராது. டெஸ்கில் வந்து ஃபைன் பண்ணிடுவாங்க. இங்கே சிசியில் இருக்கக்கூடியது வந்து டெஸ்கோட ஒரு சப்போர்ட் அட்ரஸ் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால அந்த இமெயிலுக்கு நோட்டிஃபிகேஷனை அனுப்ப மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த அக்கௌண்ட் வந்து எப்படின்னா டெஸ்கோட சப்போர்ட் அட்ரஸ் கிடையாது இல்லையா, இங்கே ரிஜிஸ்டர் ஆயிருக்கா இல்லை. ஸோ அதனால அப்போ இது வேற ஒரு அவுட் சைட் ஆஃப் த டெஸ்க் அப்படிங்கிறதுனால இந்த மெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பணுங்கிறத ட்ரிகர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் இப்படி லூப் ஆகி அகைன் அந்த நோட்டிஃபிகேஷன் கண்டென்ட் மறுபடியும் டெஸ்க்குள்ளேயே வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் கண்டென்ட்டோட பாருங்க, இந்த நோட்டிஃபிகேஷன் கண்டென்ட்டோட ஃப்ரம் அட்ரஸ் வந்து சப்போர்ட்டட் கமர்தாஜ் இங்கே காமிக்கிறேன். இது இருக்கா, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனோட சப்போர்ட்டட் கமர்தாஜ்.com. ஓகேவா? ஸோ எனக்கு இந்த இடத்துல இது வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு நான் ஃபைன் பண்ணணும். இப்போ நான் இதை வந்து டேரெக்டாக இதோட கண்டென்ட்டை வச்சு நான் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு நான் ஃபைன் பண்ணேன்னா, ஸோ நான் ஃபியூச்சரில் இதோட கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு இமெயில் டெம்ப்ளேட் தான். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் காமிக்கிறேன். இது இருக்கா, இந்த சிசி யூசர்ஸ்க்கு போகணும்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு இமெயில் டெம்ப்ளேட். ஸோ இது வந்து நான் ஃபியூச்சரில் வேற ஒரு பர்பஸ்க்காக கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி மாற்றுறேன் அப்படின்னா இதோட கண்டென்ட் எல்லாம் மாறிடும். ஸோ அந்த நேரத்தில் ஒன்ஸ் அகைன் இதே பிரச்சனை வரும். ஸோ அதனால் அந்த கண்டென்ட்டை வச்சு இது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் இமெயில் ஃபைன் பண்ணுறது பெட்டராக இருக்காது.
ஏன்னா இந்த சப்ஜெக்ட் இது எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியது. ஸோ அதுக்கு பதில் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இப்போ இப்போ வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் போனாலும் சரி, வேற எதுக்கு ட்ரை பண்ணாலும் இந்த சப்போர்ட் அட்ரஸ் தான் நோட்டிஃபிகேஷன் போடுறதுக்கு இந்த சப்போர்ட் அட்ரஸ் தான் யூஸ் ஆகுது. அதுக்கு பதில் நான் வேற ஒரு சப்போர்ட் அட்ரஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஃபார் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு. ஸோ நான் இப்போ இதை வந்து நான் நோட்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் இந்த சப்போர்ட் அட்ரஸை யூஸ் பண்ணேன் அப்படின்னா, என்னால் சாலிடாக சொல்ல முடியும், இந்த மெயில் அட்ரஸ்ல இருந்து வரக்கூடிய எல்லா இமெயில்ஸும் நோட்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக தான் வருது. ஸோ இதை வந்து ஃபார்வர்டிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்ல முடியும். எங்க சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இப்போ இது இருக்கா, இப்போ இது வந்து நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து ஃப்ரம் நீ வந்து எந்த அட்ரஸ் அப்படின்னு சூஸ் ஆயிருக்குங்களா, இந்த இடத்துல நான் ஜஸ்ட் ஃபார் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த சப்போர்ட் அட்ரஸை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா, இனிமே நோட்டிஃபிகேஷன் போகும்போது ஃப்ரம் அட்ரஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் நோட்டிஃபிகேஷனாக இருக்கணும், இந்த சப்போர்ட் அட்ரஸாக இருக்கணும் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. ஸோ இப்போ நான் இங்கே சேவ் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ஸோ இது வந்து நட்டாஷா அக்கௌண்ட்டு. ஸோ இங்கே தான் வந்து நம்ம இமெயில் ஃபார்வர்டிங் எனேபிள் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்து நான் அது ஒரு க்ரைட்டீரியா ஆட் பண்ணுறேன். இருக்கா? ஸோ இதில் வந்து எல்லா இமெயில்ஸையும் நான் டைரெக்டாக ஃபார்வர்டிங் பண்ணாமல் ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுப்பேன். ஃப்ரம் வந்து பர்டிகுலராக, அதாவது இது ஒரு நிமிஷம் இது இருக்குங்களா, ஒரு நிமிஷம். ஸோ ஒரு இமெயில் வருது, அதோட ஃப்ரம் அட்ரஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த இந்த ஒரு இமெயிலாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்படின்னா மற்ற இமெயில்ஸை மட்டும்தான் நீ ஃபார்வர்டிங் பண்ணணும். ஒரு நிமிஷம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரம் வந்து நான் டசன் கண்டெயின் இந்த இமெயிலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் இமெயில் தவிர மற்ற எல்லா இமெயில்ஸையும் எனக்கு டெஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இதை நான் சேவும் பண்ணிடுறேன். ஓகேவா? ஃபில்டர் சேவ் ஆயிடுச்சு. ஸோ ஒன் செகண்ட் டீட்டெயிலாக சொல்லுறேன். இங்கே வந்து நம்ம இமெயில் ஃபார்வர்டிங்கில் நம்ம வந்து ஒரு க்ரைட்டீரியா ஆட் பண்ணிட்டோம். என்ன சொல்லியிருக்கோம்னா, நோட்டிஃபிகேஷன்லாம் வர இது வந்து இந்த மாதிரியான சப்போர்ட் அட்ரஸை வச்சு தான் வரும். ஸோ அதனால் இந்த சப்போர்ட் அட்ரஸ் இல்லாத வரக்கூடிய அந்த கொரிஸை மட்டும் டெஸ்க்கு மூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ டெஸ்க்லேயும் நான் வந்து இருக்குல்ல, இந்த நோட்டிஃபிகேஷன் போகக்கூடிய ஃப்ரம் அட்ரஸ் வந்து என்னவா இருக்கணும்னா ஜஸ்ட் ஃபார் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும், அந்த அந்த சப்போர்ட் அட்ரஸ் தான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இதில் தான் போகுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதே கேஸை அகைன் ரீக்ரியேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஆஸ் எண்ட் யூஸராக ஒன்ஸ் அகைன் நான் புதுசாகவே ஒரு இமெயில் போடுறேன். இதில் யாரெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகே, நியூ இமெயில் கொடுத்துட்டு இது சிசி யூஸர், அதுக்கப்புறம் இது வந்து சப்போர்ட் பண்ணாச். ஓகே, இவங்கெல்லாம் வந்து சிசியில் இருக்கும். ஓகேவா? லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் சென்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் சென்ட் பண்ணோம். ஒரு சாம்பிள் டேட்டாக்கு
ஓகே. இப்போ நான் சென்ட் குடுக்குறேன். ஸோ இப்போ சென்ட் குடுத்தாலும் எனக்கு 2 டிக்கெட்ஸ் கிரியேட் ஆகும். ஏன்னா இது ஒரு சப்போர்ட் அட்ரஸ். அதே மாரி இந்த நட்டாஷாங்கிறது இமெயில் ஃபார்வர்டிங் எனேபிள் பண்ண ஒரு சப்போர்ட் அட்ரஸ். ஸோ சேம் 2 டிக்கெட்ஸ் கிரியேட் ஆகும். பட் ஆனா நோட்டிஃபிகேஷன் கன்டென்ட் வந்து அகைன் த்ரெட்டா உள்ள வந்து அப்பெண்ட் ஆகாது. ஸோ அத நான் லைவாவே காமிச்சிடுறேன். ஸோ ப்ராசஸிங் இருக்கு. ஓகே. டிக்கெட்ஸ் வந்தப்பா. டிக்கெட் வந்துச்சு. The will to succeed டிக்கெட் வந்திருக்கு. ஸோ இப்போ இதை பார்த்து ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இது வந்து சப்போர்ட்டட் கமர்தாஜ் இந்த சப்போர்ட் அட்ரஸ்க்கு வந்ததுனால கிரியேட் ஆன டிக்கெட்டு. நோட்டிஃபிகேஷன் ரூல் அப்ளை ஆயிருக்கு. இந்த நட்டாஷா அக்கௌண்ட்டுக்கு சென்ட் ஆயிருக்கு, ஜெயவானி சிஎம் ஜோகார் சென்ட் ஆயிருக்கு, தீபா ராமுக்கும் சென்ட் ஆயிருக்கு. பட் நம்ம வந்து நட்டாஷா அக்கௌண்ட்ல வந்து அந்த ஃபில்டருக்குள்ள கிரைட்டீரியா ஆட் பண்ணியிருக்கோம். நான் காமிக்கிறேன். இல்லை இது பார்த்தீங்களா, நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே வந்திருக்கு. எந்த டிக்கெட்டுக்கு பார்க்குறோம்? 118க்கு பார்க்குறோமா? 118க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. டிக்கெட் ஹேஸ் பின் கிரியேட்டட் ஃபார் இமெயில். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்டிமேஷனுக்காக நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்களா, ஃப்ரம் அட்ரஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் நோட்டிஃபிகேஷன் இருக்கு. ஸோ இந்த அட்ரஸ் இல்லாதத இமெயில்ஸை மட்டும்தான் நீ டெஸ்க்குக்கு அனுப்பணும்னு சொல்லி நம்ம அந்த கிரைட்டீரியா ஆட் பண்ணியிருக்கோம். அதனால இந்த நோட்டிஃபிகேஷன் கண்டென்ட் வந்து உள்ள வந்து அப்பெண்ட் ஆகும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாலுமே 2 டிக்கெட். ஸோ இப்போ இந்த 118 கிரியேட் ஆனதுக்கு ரீசன் வந்து இந்த சப்போர்ட் கமர்தாஜ் சப்போர்ட் அட்ரஸ். அதே மாதிரி இந்த 119 இருக்குல்ல, இது கிரியேட் ஆனதுக்கான ரீசன் ஜெயவானி சிஎம். ஸோ இந்த அட்ரஸ் தான் நட்டாஷா அக்கௌண்ட் வந்து ஃபார்வர்டிங் பண்ணியிருந்திருக்கும் இமெயில வந்து. ஃபைனா. ஸோ இப்படி தான் இந்த இடத்துல அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உள்ள வராமல் இருக்கிறத நம்மளால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஸோ ஸோ இதில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இதில் எதுவும் உங்களுக்கு queries இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. அனலைஸ் பண்ணிட்டு டீட்டெயிலாக ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். வேற எதுவும் பாயிண்ட்ஸ் சொல்லணுமா? ஓகே, வேற என்ன பாயிண்ட்ஸ்னா இதான் நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட் அட்ரஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அட்ரஸை நீங்கள் எந்தெந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் சென்ட் பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரம் அட்ரஸ் இதுதான் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வேறு ஏதோ ஒரு சர்வீஸில் கூட ஏதோ ஒரு கிரிட்டீரியா நீங்கள் போடணும் அப்படின்னா கூட இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களால் போட முடியும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் கண்டென்ட்டை வந்து நம்மளால எப்போவுமே அது கொஞ்சம் ஸ்டாட்டிக்காக இருக்கும், மாறாது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த இமெயில் அட்ரஸை வந்து நம்ம கொஞ்சம் அதை கொஞ்சம் வெரிஃபை பண்ண முடியும். இது அவ்வளோ சீக்கிரத்தில் மாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோதான். ஓகே, தேங்க்ஸ் டீம். பாய் பாய்.